தென்கொரிய பிரதமர் ஷாங் ஷாங் வாங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த வாரம் இடம்பெற்ற கப்பல் விபத்து தொடர்பாக அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தான் பொறுப்பேற்பதாக தெரிவித்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தென்கொரியாவின் டன்வொன் உயர்நிலை பாடசாலையின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட 479 பேருடன் செவோல் என்ற தென்கொரிய கப்பல் கடந்த 16ஆம் திகதி விபத்துக்குள்ளாகியிருந்தது. அந்த கப்பலில் பயணித்த பயணிகளில் இதுவரை 187 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து தொடர்பாக அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த விபத்து இடம்பெற்று சில மணித்தியாலங்களில் ஜியாங்கி பிராந்தியத்தின் கல்வி அலுவலகம் கப்பலில் பயணித்த அனைத்து மாணவர்களும் காப்பாற்றப்பட்டதாக குறுந்தகவல் ஒன்றின் மூலம் அறிவித்திருந்தது. இதனை அடுத்து விபத்து ஏற்பட்டவுடன் மாணவர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்ட போதும் அதன் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்படுகின்றது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை அந்நாட்டின் பிரதமர் சந்திப்பதற்கு சென்ற வேளை தண்ணீர் போத்தல்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது காணப்படும் நிலையை கருத்தில் கொண்டு தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு தென்கொரிய பிரதமர் தீர்மானித்துள்ளதுடன் இதுவே மன்னிப்பை கோருவதற்கான சிறந்த வழி என அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் பிரதானி என்ற வகையில் பொறுப்புகளை ஏற்று விலகிக் கொள்வதே என்னால் செய்ய முடிந்த சிறந்த விடயமாகும். மன்னிப்பு கோருவதற்கான வழியாகவே இதனை நான் காண்கின்றேன். இந்த கவலைக்குரிய சம்பவத்தை முன்கூட்டியே தவிர்த்துக் கொள்ள முடியாமல் போனதையிட்டு அரசாங்கம் சார்பில் கவலை அடைகின்றேன். பிரதமரின் ராஜினாமாவை அந்நாட்டு ஜனாதிபதி பாக்வான் ஹி ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.